பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் ஆவி தலங்களை பயன்படுத்தும் முறைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆவி தலங்களை எவ்வாறு பயன்படுத்துவது, எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த மாதிரி ஆவித்தலங்கள் இருக்கிறது, அந்த ஆவித்தலங்களிலே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இதற்கு வேத புத்தகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 48 வரை. மத்தேயு 13:11 முதல் 48 வரை நான் அதை தியானிப்பதற்காக எடுத்திருக்கிறேன். அந்த பகுதியில எதை குறித்து இயேசு பேசுகிறார் என்று சொன்னால், கிங்டம் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அதாவது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் பேசுகிறார். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிற அதே பகுதி நமக்கு இப்பொழுது ஆவிக்குரிய தலங்களை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை முதலாவதாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது சொல்லியிருக்கிறதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லியிருக்குது, நீங்க ஆவிக்குரிய தலங்கள் அப்படின்னு எங்க இருக்குதுன்னு கேட்காதீங்க. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் தேவன் ஆவிக்குரிய தலத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை விளக்குவதற்கு நமக்கு எடுத்து கொடுக்கிறார் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. லூக்கா 17:21 இவ்வாறு சொல்லுகிறது: இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவராது. அதாவது பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேட்குறாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்போ வருமா, எப்போது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பரலோக ராஜ்யம், அதாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அவர் எதை மறைமுகமாக சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய தலங்களை குறித்து மறைமுகமாக அவர் எடுத்து சொல்லுகிறார். ஏன்னா இன்னைக்கு நமக்கு புரிந்த அளவிற்கு அன்றைய காலத்தில் அதை புரிந்து கொள்ளுகிறதற்கு அவர்களுக்கு போதுமான திறன் இல்லை என்பதனால அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவ்வாறு பேசுகிறார். இன்றைய நாளில் அதே பகுதியை நமக்கு ஆவிக்குரிய தலங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் இன்றைய நாளிலே அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அது முதலாவதாக, ஆவித்தலத்திலே பிரவேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன நடக்கும் என்பதை நான் இதுக்கு முந்தைய எபிசோட்ஸில் நான் பேசியிருக்கிறேன். அதாவது ஒரு மனிதன், ஒருவர் ஆவிக்குரிய தலத்திலே பிரவேசிக்கிறார் என்று சொன்னால் முதலாவதாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய தலத்திலே நுழைகிற அந்த ஆவி மனிதனுடைய காதுகள் திறக்கப்படும், அடுத்தவதாக கண்கள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ காதுகள் திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய மனிதன் அந்த ஆவிக்குரிய தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவனுக்கு எதுக்கு திறக்கும்னா, காதுகள் திறக்கப்படும் முதலாவதாக, ரெண்டாவது கண்களும் திறக்கப்படும். அப்போ காதுகள் திறக்கப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்க முடியும். இப்போ தேவன் பேசுகிற வார்த்தை என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமான வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று ரேமா என்று சொல்லுவார்கள். ரேமா அப்படின்னு சொன்னா தேவன் எடுத்து பேசுகிற, சுயமாய் எடுத்து பேசுகிற வார்த்தை. லோகோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த ரெண்டுமே ஆவிக்குரிய தலத்திலே பிரவேசிக்கிற ஒரு மனிதனுக்கு கேட்கக்கூடிய வார்த்தைகள். ஆண்டவர் அதை சுட்டி காட்டுவார், அவர் பேசுவார், அல்லது வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை சுட்டி காட்டுவார். இதுதான் காதுகள் கேட்கப்படுவதற்கு அடையாளம். உங்கள் காதுகள் கேட்கும். அடுத்து உங்கள் கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னா,
காட்சிகளை பார்க்க முடியும். தேவன் காட்சிகளை விவரிப்பார். உங்கள் கண்களுக்கு முன்பாக காட்சிகளை விவரிப்பார். கடந்த காலத்தை குறித்தோ, நிகழ்காலத்தை குறித்தோம், வருங்காலத்தை குறித்தோம், அல்லது மற்ற எந்த காரியத்தை குறித்து வேண்டுமானாலும் அவர் காட்சி வழியாக பேசுவார். அப்போ அவர் காட்சி வழியாக பேசுகிறார் என்று சொன்னால், அப்போ கண்கள் திறக்கப்பட்டால் மட்டுமே நாம் அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது தேவன் அதன் வழியாக நம்மோடு கூட இடைபடுகிறார் என்று புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு ஆவி மனிதன் ஒரு ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தேவன் இடைபடுகிறார். அவர் வார்த்தை வழியாக அந்த ஆவி மனிதனோடு பேசுகிறார், அல்லது காட்சிகள் வழியாக அந்த மனிதனோடு பேசுகிறார். எனக்கு காதும் திறந்து இருக்குது, கண்களும் திறந்து இருக்குதுன்னு சொன்னால் அவர் பேசுவார், அதோடு கூட காட்சிகளை விவரிக்கிற காட்சிகளை குறித்த காரியங்களையும் எடுத்து சொல்லுவார். அப்போ நம்ம ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிக்கும் பொழுது நாம் அதற்காக கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய என்னுடைய ஆவிக்குரிய காதுகளை திறந்து கொடுங்க, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் பேசும் பொழுது தேவன் நமக்கு அதை கிருபையாய் செய்ய தயாராக இருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம், இப்போ நான் சொன்ன அந்த பகுதியிலே 16வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. மத்தேயு 13:16 என்ன சொல்லுகிறது என்று பாருங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதாவது ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற நாம் ஒவ்வொருவருடைய குறித்தும் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்போ நீங்க ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, உங்க ஆவி மனிதன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது என்ன நடக்குது? உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அப்போ ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நம்முடைய காதுகள் கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த உள்ளான மனிதனுக்கு நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து இயேசு இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். அப்போ நான் அபிஷேகம் நிறைஞ்சிருக்கேன், என்னை அபிஷேகித்திருக்கிறார், பரிசுத்தாவினாலே நான் நிரம்பி இருக்கிறேன், பரிசுத்தாவியான பரிசுத்தாவினாலே நான் அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க உள்ளான மனிதன் உயிரோடு எழுந்திருக்கிறான். அந்த உள்ளான மனிதன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படும், காதுகள் கேட்கும். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். அப்படி அபிஷேகத்தை பெறாதவர்களுடைய நிலைமை என்ன என்பது பார்க்கும் பொழுது 13வது வசனம் மத்தேயு 13:13 கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார். அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறபடியினால் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களுடைய நிலைமை என்ன இருக்குன்னா, கண் இருக்குது ஆனா பார்க்க முடியாது, காது இருக்குது கேட்க முடியாது, உணர முடியல என்கிற அந்த ஸ்டேஜிலே அவர்கள் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அதைத்தான் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். அந்த எழுப்புதல் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அது இல்லாம ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அது அவருடைய நிலையை இந்த வசனம் நமக்கு சுட்டு காட்டுகிறது. கண் இருக்குது பார்க்க முடியல, காது இருக்குது கேட்க முடியல என்கிற சிச்சுவேஷன் என்கிற நிலையிலே அந்த மனிதன் இருப்பான் என்று வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். சரி, அப்போ ஒருவன் ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிக்கும் பொழுது நான் சொன்னேன், அவனுடைய காதுகள் திறக்கப்படும், அவனுடைய கண்கள் திறக்கப்படும். அப்போ இந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன அங்கே ஆவிக்குரிய தளத்திலே நடக்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்து காட்டுகிறார். அப்படி அதை காட்டும் பொழுது என்ன சொல்லுகிறார்? சில காரியங்களை, அதாவது இப்ப அவர் பேசிக்கொண்டு இந்த பகுதி வந்து ஜனங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த ஜனங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சீடர்களிடத்தில் சொல்றார், உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, உங்கள் காதுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே
பரிசுத்த ஆவியின் மூலமாக அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, காதுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா இயேசு சொல்லுகிறதை புரிந்து கொள்ளுகிற அந்த நிலைக்கு ஆவியானவர் அவர்களை மாற்றி இருக்கிறார். அப்போ அவர்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டு. திஸ் மே பி a temporary opening of the ear and eye. அதாவது காதும் கண்ணும் டெம்பரரியா திறந்திருக்குது. பெர்மனண்டா திறக்கணும்னா ஆவியானவர் நம்மோடு கூட உள்ள இருக்க வேண்டும். அதற்கு தான் நான் பெந்தகோஸ்து நாளை கொண்டாடுகிறோம். அந்த பெந்தகோஸ்து நாள் முதல் அவர்களோடு கூட ஆவியானவர் எப்பொழுதும் இருந்தார். அவர்கள் கண்களும் காதுகளும் திறக்கப்பட்டவைகளாக இருந்தது. ஆவி மனிதனுடைய கண்களும் காதுகளும் திறக்கப்பட்டவைகளாக இருந்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க இயேசுவோடு கூடவே இருக்கிறவர்கள், அதான் நமக்குள்ள இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய கண்களை திறக்க முடியும், நம்முடைய காதுகளை திறக்க முடியும். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய காரியம். அதாவது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, அபிஷேகம் பெறாதவர்களுக்கு கூட குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே இயேசு அவர்களுக்குள்ளே இருப்பாரேயானால் அவர்களுக்காக தேவன் இதை செய்து கொடுக்க முடியும். அவர்களுடைய கண்களையும் காதுகளையும் திறந்து கொடுக்க முடியும். பாருங்க, மத்திய 13ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் ஒரு உவமையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது விதைக்கிறன் உவமையை சொல்லுகிறார். இந்த விதைக்கிறன் உவமையை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அந்த உவமை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், விதைக்கிற உவமையை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அதாவது ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, அப்போ ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க உடனே என்ன நடக்குது? இயேசு அல்லது தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? வசனத்தை கொடுக்கிறார். அதாவது யூ ஆர் ரிசீவிங் எய்தர் ரேமா ஆர் லோகோஸ். அங்க ஆவிக்குரிய தளத்துக்குள்ள போன உடனே ரேமாவோ லோகோஸ், இது ரெண்டுல ஏதோ ஒன்று அங்கே உங்களுக்கு நமக்கு கிடைக்கிறது. ஆவிக்குரிய மனிதன் பெற்றுக்கொள்கிறான் அந்த வசனத்தை. அங்கே அதாவது நீங்க ஆவியில ஜெபிக்கும் பொழுது ஒரு வசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவி தளத்துக்குள்ளே உங்களுடைய ஆவி மனிதன் நுழைந்த உடனே தேவன் இடைபடுகிறார், ஒரு வசனத்தை கொடுக்கிறார். அது உங்களுக்கு தேவையான ஒரு வசனம், அல்லது அந்த சபைக்கு தேவையான ஒரு வசனம், அல்லது கூட்டத்துக்கு தேவையான ஒரு வசனம். ஒரு வசனத்தை தேவன் கொடுக்கிறார், ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். அது ரேமாவாக இருக்கலாம், அது லோகோஸாக இருக்கலாம். அதாவது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம், அல்லது வேதத்தின் அடிப்படையிலே உள்ள வாக்கு தத்துவமாக இருக்கலாம், வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிற வாக்கு தத்துவ வசனமாக இருக்கலாம். இது வெளியே வருகிறது. ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது அது வெளியே வருகிறது. அதை உணராதிருக்கும் போது, இதுதான் பாயிண்ட். அதை உணராதிருக்கும் போது நீங்க அந்த ஆவித்தளத்துல யூ ஆர் ரிசீவிங் த வேர்டு, அதை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் தேவன் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அதை உணராதிருக்கும் போது, அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது, அதை உணராது இருக்கும்போது, அது எனக்கு தான், எனக்கு தேவன் எனக்காக அதை கொடுத்திருக்கிறார். அதாவது சங்கீதம் 1:1 துன்மார்க்க வழியில் நடவாமலும் அந்த வசனம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது யாருக்கு சொல்லுகிறார்? யாரோ ஒருத்தங்களுக்கு சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளாமல், அது தேவன் எனக்காக கொடுக்கிற வசனமாக அதை பார்க்கும் பொழுது அதான் உணர்தல். அந்த உணர்வு வந்துருச்சுன்னு சொன்னா தேவன் அதன் வழியாக நம்மை நடத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தை அங்க கொடுக்கிறார். அந்த வசனத்தை கொடுத்த உடனே we have to receive that word. அதை உணராது இருக்கும்போது, சப்போஸ் உணரல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? பொல்லாங்கன் வந்து அவன் விதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அந்த வேர்டை அவன் எடுத்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய தளத்துல இருக்கிறோம். ஒரு தேவன் வந்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் அதை உணராமல் இருந்தோமானால், உணராமல் என்று சொல்லும் பொழுது மீண்டும் சொல்லுகிறேன், அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலோ, அல்லது யாருக்கோ என்று சொல்லி விட்டுவிட்டாலோ,
பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான் என்று பார்க்கிறோம். இதுதான் எப்படி வழி அருகே விதைக்கப்பட்டவன். வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது இது இஸ் நாட் ப்ராப்பர்லி ரிசீவ்டு. த வேர்ட் இஸ் நாட் ப்ராப்பர்லி ரிசீவ்டு. அதான் வழி அருகே விதைக்கப்பட்டவன் அர்த்தம். அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையோடு பிரவேசிக்கவில்லை. அதை உணர்கிற ஒரு நிலையோடு நாம் அங்கே ஆவிக்குரிய தளத்துக்கு உள்ளே பிரவேசிக்கவில்லை என்று அர்த்தம். சரி, அப்போ அடுத்ததாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 13:20, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரமே நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைவான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் யாருன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது? அவன் கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன், அதாவது இறுகின மனநிலையோடு. அப்ப அவனுடைய இருதயத்துடைய மனநிலை எப்படி இருக்குன்னா இறுகின மனநிலை, அல்லது இருதய கல்லாய் போய் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிச்சான்னு சொன்னா, அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய இருதயம் கல்லாய் போய் இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது அந்த டைம்ல ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணிடுவாங்க. அந்த ரிசீவ் பண்ண வேர்டு அதுக்கப்புறம் உபத்திரவமும் இடையூறுகளும் வந்த உடனே, துன்பமும் வந்த உடனே இடர்கள் அடைவார்கள். இது ஆண்டவர் எனக்கு சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கறது வார்த்தை அவனுக்கு தான் கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை வாங்கி அதை பிரயோஜனப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு துன்பம் வருது, ஒரு இடையூறு வருது, உபத்திரவு வருது அப்படின்னு சொன்ன உடனே அதை விட்டு விடுவார்கள் என்று வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக 22வது மத்தேயு 13:22 பார்த்தா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். அப்போ இந்த வசனம் என்ன சொல்ல? முள்ளுள்ள இடங்கள் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனைனாக்கும் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதுதான் இந்த முள்ளுள்ள இடம். அப்போ ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலக கவலையும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படியே அவனுடைய அபிஷேகம் செய்யப்பட்டு ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே போனான்னு சொன்னா, ஆவிக்குரிய தளத்துக்குள்ள போகும்பொழுதும் அவன் கூட என்ன இருக்குதுன்னு சொன்னா அந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவனுக்குள்ளே இருக்கிறபடியினாலே அதை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அப்ப தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை அவன் ரிசீவ் பண்ண முடியல, அதை பயன்படுத்திக் கொள்ள முடியல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை இயேசுவை சந்திக்கிறான். இயேசுவை சந்திக்கும் போது நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றான். நல்ல போதகரே, நான் எல்லாவற்றையும் நான் ஒழுங்கா கட்டளைகளை எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா கட்டளைகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு அவனை உற்று பார்த்து அவனிடத்துல ஒன்று சொல்லுகிறார். அதாவது, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு எனக்கு பின்னே வா என்று அவனிடத்துல பேசுகிறார். அப்போ அவன் எதுல இருக்கிறான்னா உலக கவலையிலும் ஐஸ்வர்யத்து மயக்கத்திலும் அவன் இருக்கிறான். அப்போ இயேசுவை அவர் சந்திக்கிறான். இயேசு அவனை உத்து பார்க்கிறார். ஆகா, இவன் ரட்சிக்கப்பட வேண்டியவன் என்று அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா தான் ரட்சிக்கப்பட வேண்டியவன் என்பதை அவன் கண்டுகொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. இயேசு யார் என்பதை அவன் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன் சொன்னா, அவனுடைய உள்ளான மனிதன் இப்ப எப்படி இருக்கிறான்னா உலக கவலையினாலும் ஐஸ்வர்யத்து மயக்கத்தினாலும் இருக்கிறபடினால அதுக்கு வசனம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த வருத்தத்தோடு அவரை விட்டு போய்விட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இதுதான் அந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவன். இயேசு கூப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல வேதத்துல பார்க்கலாம், ஆண்டவரே நான் உமக்கு பின்னால வர விரும்புகிறேன்னு சொல்லும்போது வேண்டாம், நீ வர வேண்டாம் என்று சொல்லி தேவன் தடுத்து இருக்கிறார். இன்னொருத்தர் நான் என்னுடைய பெற்றோரை அடக்க செய்து விட்டு வருகிறேன் என்று சொன்னவன அதை மற்றவங்க பார்த்துக்கிறவங்க, நீ என் பின்னாலே வா என்று அழைத்து அவன் பின்னே வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வாலிபனுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவன் உற்று பார்த்து அவன் மீது மனம் இறங்கி அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம்
அவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவருக்கு பின் செல்ல முடியாமல் அவனை திரும்பி போக வைத்து விட்டது என்று பார்க்கிறோம். அது முள்ளுள்ள இடங்கள் அவனுடைய உள்ளான மனிதன் முள்ளுள்ள இடமாக இருந்தபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு பிரயோஜனப்படவில்லை. என் பின்னே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அவரை கூப்பிட்டோம், அவனால் அவர் பின்னால் போக முடியல என்று சொன்னால் அதுக்கு அவன் முள்ளுள்ள இடமாக இருந்தபடினாலே அப்படி ஆயிற்று என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனம், அதாவது நல்ல நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுப்பான் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கணும் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி இருக்கணும், அதாவது அபிஷேகத்துல நிறைஞ்சு ஆவிக்குரிய நிறையும் பொழுது நாம் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஒரு அபிஷேக கூட்டத்துக்கு போறோம், இன்னைக்கு சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா சபைக்கு போய் தன்னை நம்ம சுத்திகரித்துக் கொள்வது அல்ல, சுத்திகரிக்கப்பட்டவனாய் சபைக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே எடுத்து சொல்ல விரும்புகிறார். அதாவது நம்ம சபைக்கு போறது எப்படி போறோம்னா ஒரு ஆத்துல குளிக்க போற மாதிரி, ஒரு அருவியில குளிக்க போற மாதிரி நினைச்சு போறோம். ஏன்னா அங்க போய் அதாவது அழுக்கெல்லாம் கொண்டு போய் அங்க துவைச்சி அங்கேயே உடம்புல உள்ள அழுக்கெல்லாம் கழுவி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா வெளியே வருவாங்க. இது உலக பிரகாரமாக நடக்கக்கூடியது. ஆனால் நாம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தம் உள்ளவனாய், அதாவது இந்த மேற் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாவற்றையும், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உத்தரவம், துன்பம், இது எல்லாத்தையும் விலைக்கு போட்டு, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்முடைய இருதயத்தை விட்டு விலைக்கு விட்டு நாம் நல்ல நிலமாக நம்மை சுத்திகரித்து கொண்டு அந்த தளத்துக்குள்ளே பிரவேசித்தால், அதனால தான் ஆண்டவர் யாத்திராகம புத்தகத்தில் பார்க்க முடியும், அவர் இஸ்ரவேல் மக்களை சந்திக்க வருகிறார் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்களை சந்திப்பார் என்று மோசே சொல்லுவான். அப்ப எதை சொல்றான்னு சொன்னா, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னா, பரிசுத்தப்படுத்தப்பட்டால் மட்டுமே தேவன் பேசுகிறதை கேட்க முடியும். அதுதான் அந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது. மோசேயும் அதே போல மேல இதுக்கு போகும் பொழுது, மலை மேல தேவனை சந்திக்க போகும்பொழுது தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அதிகாலையில் எழுந்து தேவனை சந்திக்க மலைக்கு போவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்மளும் சபைக்கு போகும் பொழுது எப்படி போக வேண்டும், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம இருக்கக்கூடிய எல்லா பாரங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கி விட்டு பரிசுத்தமான ஒரு நிலமாக, நல்ல நிலமாக அந்த சபைக்குள்ளே நாம் நுழையும் பொழுது தேவன் பேசுவார், அதை நாம் கேட்க முடியும். அதைத்தான் சொல்லுகிறது. அதாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து, அப்பதான் வசனத்தை கேட்க முடியும். தேவன் என்னோடு பேசுகிறார், இந்த வசனத்துவழியா என்னோட பேசுகிறார் என்பதை நாம் உணர முடியும். அந்த வசனத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை உணரவும் முடியும். வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, என்ன சொல்ல வருகிறார். அப்போ அந்த ஐஸ்வர்யவான், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஐஸ்வர்யவான்ட்டு இயேசு பேசும் பொழுது அவன் ஐஸ்வர்ய மயக்கத்துல இருந்தபடினாலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அவன் முழுமையா கேட்கல, அதுக்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் தான் சீடர்கள் கேட்கிறாங்க, அப்படின்னா ஐஸ்வர்யவான்கள் யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று எடுத்து சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்திலேயே உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், மறு உலகத்திலேயே ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். என் நிமித்தம் எதையெல்லாம் விட்டாலும் சரி, அதாவது தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ வீடுகளையோ நிலங்களையோ எதை நீ இழந்திருந்தாலும் சரி, அவற்றையும் அதோடு கூட மறுமையையும், அதாவது மறுவாழ்வையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை நின்று கேட்கறதுக்குள்ள நிலையில இல்லை. அந்த ஐஸ்வர்ய மயக்கம் அவன்கிட்ட இருந்த உடனே என்ன பண்ணிட்டான்னு சொன்னா திரும்பி போயிட்டான். He lost, his soul has been lost.
அதை விட்டு விட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம எப்படி போயிருக்கணும் சொன்னா, எல்லாவற்றையும் விலக்கினவர்களாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த தேவன் நம்மோட பேசுவார், அந்த வார்த்தை நமக்கு கேட்கும், அந்த வார்த்தை உணர முடியும். என்னோடு பேசியிருக்கிறார், இந்த வசனத்து வழியா பேசியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். நம்ம அங்க சபைக்குள்ள போகும் பொழுது நம்ம நல்ல நிலமாக போக வேண்டும். அப்போ தேவன் நம்மோட கூட பேசுவார். அப்பொழுது அது அந்த வசனத்தை உணர முடியும். அது நிமித்தம் அந்த வசனத்தை உணர்ந்து, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். தேவன் தாமே உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவார் என்று தாவீதோடு சொல்லுகிற வசனத்தை நீங்க கேட்கறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அங்க சபைக்கு போகும்போது கேட்கறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசனம். அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு அதை உணர்ந்து, அந்த வசனத்தை உணர்கிற அந்த அறிவை தேவன் கொடுப்பார். இது உனக்காகத்தான், இது நான் உனக்குத்தான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அந்த இடத்திலே நமக்கு அதை எடுத்து சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது நாம் அதன் நிமித்தமாக நாம் அதை அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணவர்களாக, பெற்றுக்கொண்டவர்களாக நாம் தொடர்ந்து பயணிக்கும் போது கர்த்தர் நமக்கு அதை உண்மையாகவே வாய்க்க பண்ணுகிறார் என்று அறிந்து கொள்ளலாம். அப்போ இதுதான் அந்த பலன்கள் எப்படி போடப்பட்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் 100% அல்லது 60%, 30% இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அது ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, that depends on the amount we receive. எப்படி அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்தது. அதை பெற்றுக்கொண்டு இது இட்ஸ் நாட் ஒன் டைம் வேர்ட். the word will be renewed every time. அதாவது ஒரு தடவை சபைக்கு போனோம், அதாவது இந்த சண்டே சபைக்கு போறோம், ஒரு வசனத்தை வாங்கி இருக்கணும்னு சொன்னா அதோட அந்த அந்த இது முடிஞ்சிருச்சு, அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் வேற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அப்படி கிடையாது. ஆண்டவர் தொடர்ந்து நடத்துகிறவர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், நம்மை தோளில் சுமந்து நடத்துகிற தேவன். அதனால்தான் ஒரு வசனத்தை அவருக்கு வாரம் இந்த வாரம் கொடுக்கிறான்னு சொன்னா அடுத்த வாரத்துல அதுக்கு அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுவார். அதுக்கு அடுத்த வாரத்துல அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுவார். இதுல வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேசுவார். இது எல்லாவற்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தேவன் நம்மோட கூட இடப்படுவார். அதை நீ பாதியில விட்டுட்டீங்கன்னு சொன்னா அப்போ 30%, கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணி அதை கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு 60%, எல்லாவற்றையும் கரெக்டா செஞ்சீங்கன்னு சொன்னா 100%. அதாவது தேவன் ஒரு வீட்டை கட்டி தருவார் அப்படின்னு சொன்னா அந்த வீடு உங்க கைகளில் கிடைக்கும்படியாக தேவன் நடத்துவார். இல்லாட்டினா அது இதுல பேஸ்மெண்ட்டத்தோடு நிக்குது, லிண்டில் நிக்குது, இன்னும் பெயிண்ட் அடிக்கல, இது தளம் போடலன்னு சொல்லி பாதியில நிற்கக்கூடிய ஒரு வீட்டை போல நம்முடைய காரியங்கள் மாறிவிடும் என்பதை இந்த அளவீடுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 100, 60, 30 என்று தேவன் அதை வேறு பிரித்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இது ஆவிக்குரிய தளத்திலே போகும் பொழுது நடக்கக்கூடியது. இப்ப இந்த ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கும் போது 2 வழியிலே நம்ம பிரவேசிக்கிறோம். ஒன்று, நாம் விழித்திருக்கும் போது ஜெபிக்கும் பொழுது, அதாவது விழித்திருந்து ஜெபிக்கும் போது நாம் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது ஆவித்தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இன்னொரு நிலை இருக்கிறது, அதாவது நம்ம தூங்கும் பொழுதும் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய தூக்கத்திலும் நாம் ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிக்க முடியும். அதை நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஆவில இருந்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க போய் படுத்து தூங்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்க. ராத்திரி 9 மணிக்கோ 10 மணிக்கோ படுக்கிறீங்க. உடனே ஒரு கனவு வருகிறது. அப்போ கனவு வழியாக தேவன் பேசுகிறார். அதுதான், கனவு வழியாக தேவன் பேசுகிறார். அப்போ தேவன் கனவு வழியாக பேசுவார். அதாவது ஆவிக்குரிய தளம், நம்முடைய ஆவிக்குரிய தளத்திலே கனவு வழியாக பேசுவார். அப்ப நம்ம கனவுல அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். இப்போ நல்ல ஆவில நிறைஞ்சு ஜெபித்து விட்டு படுக்கைக்கு போவதற்கும் ஜெபமே பண்ணாம, அதாவது சீரியல் பார்த்துட்டு அந்த சினிமா பார்த்துட்டு வெட்டியா பொழுது போக்கிட்டு போய் படுக்க போவதற்கு வித்தியாசம் உண்டு. ஏன்னு சொன்னா அந்த ஆவிக்குரிய தளம், நம்முடைய ஆவிக்குரிய தளம் ஆவியில நிறைந்து ஜெபித்து அது பரிசுத்தமா இருக்குமானால் தேவன் இடைபடுவதற்கு வசதியாக இருக்கும். அதே இது கரைப்பட்டு போய் இருக்குமானால்,
பிசாசு தன்னுடைய திட்டங்களை உள்ளே போடுவதற்கு அந்த ஆவிக்குரிய தளம் இப்பொழுது உதவி செய்யும். அதாவது கனவுங்கிறது ஒண்ணுதான். அந்த கனவுங்கிற ஆவிக்குரிய தளத்துல தேவன் தம்முடைய திட்டங்களை வைக்க முடியும், பிசாசும் தன்னுடைய திட்டங்களை வைக்க முடியும். அப்போ நம்ம எப்படி அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசித்து இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான், அதாவது நம்முடைய ஆவிக்குரிய தளத்தினுடைய நிலையை வைத்துதான் யார் இடைபெறுகிறார்கள் என்பதை நாம் உணர முடியும். அதாவது அந்த மத்தேயு 13:25 பாருங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அல்லையா? அப்போ நீங்க ஜெபம் பண்ணிட்டு படுக்க போறீங்க. படுக்க போகும் பொழுது தேவன் வந்து கோதுமையை விதைக்கிறார். அதாவது அவருடைய திட்டங்களை சொல்லுகிறார், உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், அதைத்தான் முதல் பார்த்தோம். இப்பொழுது தூங்கும் பொழுது, அதாவது கனவு வழியாக தேவன் இடைப்படுகிறார். அப்போ விதைகளை, கோதுமை மணிகளை தேவன் விதைக்கிறார். அப்போ என்ன நடக்குதா? யார் விதைக்கிறார்? கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். சத்துரு வந்து களைகளை விதைத்து விட்டு போனான். அவனும் வந்து என்ன செஞ்சிடறான்னா விதைத்து விட்டு போகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ கனவுல இப்ப 2 டைப் இருக்குது. அதாவது விதை 2 டைப்பான விதை. ஒன்னு தேவனுடைய விதை, இன்னொன்னு சத்துருடைய விதை. இந்த தேவனுடைய விதையும் சத்துருடைய விதையும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? தூங்கி கொண்டு இருக்கிறோம். இப்ப விழிச்சு பார்க்கும்போது என்ன அந்த வேலைக்காரர்கள் வந்து சொல்றாங்க, நீர் கோதுமை மணியைத்தானே விதைத்தீர், களைகள் வந்தது எப்படி என்று கேட்கிறார்கள். அப்போ வீட்டு ஜமான் சொல்றான், இது சத்துரு வந்து விதைத்து விட்டு போய்விட்டான். அப்ப நாங்க போய் அதை பிடுங்கி போடட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்ப நாங்க பிடுங்கி போடட்டுமான்னு கேட்கும் பொழுது அந்த வீட்டு ஜமான் சொல்றான், இல்ல நீங்க போய் களைகளை பிடுங்கும் பொழுது நல்லதையும் பிடுங்கி, நல்ல கோதுமை மணிகளையும் நீங்க பிடுங்கிருவீங்க, அதனால அறுப்பு மட்டும் அதை வளர விடுங்கள் என்று அது சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 30வது வசனம் சொல்லுகிறது, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமைகளையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இதுதான் இந்த வீட்டு ஜமான் செய்வார் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வேலைக்காரர்கள் வந்து அந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் கோதுமை மணிக்கும் களைக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அதான் இந்த இடத்துல சொல்ல வருகிற காரியம். அவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இதே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவாரானால் அந்த தூதர்களுக்கு கோதுமை மணிக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். அல்லையா? கோதுமை மணிக்கும் களைகளுக்கும் வித்தியாசம் தெரியும். உலகத்தின் முடிவிலே நான் என் தூதர்களை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க. அப்போ அதை பார்த்தீங்கன்னா 47வது வசனம், 41வது வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்கள் அக்கினி சுழியிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் அக்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று அந்த களைகளை குறித்து சொல்லுகிறார். அப்போ தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவாரே ஆனால் அவர்கள் என்ன செய்ய முடியும்? கரெக்டா களையை மட்டும் எடுத்துருவாங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய தளத்துல இப்போ நம்ம தூங்கும் பொழுது கனவு என்கிற அந்த ஆவிக்குரிய தளத்துல இப்ப 2 இருக்குது. கோதுமை மணியும் இருக்குது, களைகளும் இருக்கிறது. இதை வந்து ஒரு மனிதன் இடத்துல, அந்த மனிதன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், அல்லது இன்னொரு எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், வாட் எவர் மேபி, ஹி இஸ் அ மேன். அப்போ ஒரு மனிதன் இடத்துல போய் நீங்க இப்படி ஒரு கனவு அப்படி சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? களையை பிடுங்கிறதுக்கு பதிலா கோதுமை மணியை பிடுங்கி விட்டுருவாரு. ஹல்லேலூயா. ஆனா தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவங்க கரெக்டா களை எதுவோ அதை மட்டுமே பிரித்து எடுப்பார்கள், கோதுமை மணி விளையும்படியாக செய்வார்கள். அது தூங்குற நேரத்தில் விதைக்கப்படுகிறது குறித்து தேவன் இந்த எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக ஒவ்வொரு முறை ஆவித்துவத்தில் பிரவேசிக்கும் பொழுது முந்தைய பிரவேசத்திலே நமக்கு என்ன வெளிப்படுத்தி கொடுத்தாரோ அதனுடைய தொடர்ச்சி அல்லது அதனுடைய விரிவாக்கம் நமக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்தி கொடுக்க விரும்புகிறார். அதாவது முந்தைய பிரவேசத்துல நமக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்ப இன்றைக்கு நீங்க ஆவித்தளத்துல பிரவேசிக்கிறீங்க, ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். அடுத்த வாரம் ஒரு ஆவிக்குரிய தளத்துல, அடுத்த நாள் நீங்க திரும்பவும் ஆவிக்குரிய தளத்துல பிரவேசிக்கும் பொழுது அப்ப வந்து
இன்னொரு புது வெளிப்பாடை கொடுக்கறது இல்லை, அதனுடைய கண்டினியூவேஷன், அதாவது அதனுடைய விரிவாக்கம், அதனுடைய தொடர்ச்சி, இதை தேவன் கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31, 32 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அப்போ பிரவேசத்துல நமக்கு ஒரு கடுகு விதை அளவு தான் கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன செய்தான், வளர்ந்து பெரிய மரமாகி அதுல பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவு, ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாக அது வளர கிருபை செய்கிறார். அப்போ நமக்கு தடவை ஆவிக்குரிய தளத்துல பிரவேசிக்கும் போது கொடுக்கக்கூடிய அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. அடுத்து போகும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக, அதாவது அது கடுகு விதை, அது கடுகு செடி, அப்புறம் கடுகு மரம் என்று சொல்லி அது வளர 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 தேவன் கிருபை செய்வார். ஒவ்வொரு ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே ஒவ்வொரு முறை நான் பிரவேசிக்கும் போதும் நமக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் மறக்காமல் அதை வளர செய்வார். அல்லேலூயா. அவர் மறக்க மாட்டார். அதான் பிரச்சனை. எங்க பிரச்சனை இருக்குன்னா, நம்ம மறந்துடுறோம். அதாவது ஒரு தடவை பாக்குறோம், அது ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. சொன்னாரு, அதுக்கு என்னாச்சு, அதுக்கு விட்டு ஆண்டவரே வேண்டாம் சொல்லி விட்டுட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். ஆனா தேவன் அப்படி நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் வாக்கு மாறாதவர். அவர் பேரை வந்து வாக்கு மாறாதவர். அதனால அவர் ஒரு தடவை செய்வேன், ஆவிக்குரிய தளத்துல உங்களோட பேசி இருக்கிறார், நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார்னா அது நிச்சயமாய் செய்வார். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்கணும். நான் இது செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன், எனக்கு குழந்தை தருவேன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையை தருவதற்கு நான் என்ன செய்யணும், அதைத்தான் கேட்கணும். ஏன்னா ஆபிரகாம் இடத்துல தேவன் அதைத்தான் சொன்னார். அதாவது நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொன்னார். அடுத்த ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவன் அதுக்கு பதிலாக அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு ஆகார கொண்டு வந்து உள்ள சேர்த்துட்டாங்க. அப்போ நம்மளுடைய முயற்சிகள் அல்ல, தேவனுடைய வழிநடத்தல் மட்டுமே சரியான பாதையில் நம்மை கொண்டு செலுத்தும், அல்லது ஆவிக்குரிய தளத்தில் தேவன் சொன்னதை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்பதை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆவி தளத்திலே வெளிப்படுத்தப்படுகிற காரியங்களை வெளியே அறிவிக்க உணர்த்தப்படும் நாள் வரைக்கும் ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான காரியம். அதாவது நம்ம ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். தேவன் நமக்கென்று பிரைவேட்டா, அதாவது விசேஷித்த விதமாக உங்களுக்கென்று, அதாவது எனக்கென்று, என்னுடைய என்னுடைய மனைவிக்கென்று, என்னுடைய பிள்ளைகளுக்கென்று, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கென்று சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லது இன்னொரு நபருக்கு நான் மிகவும் நேசிக்கிற, நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அவர்களை குறித்து சில காரியங்களை விசேஷித்த விதமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்படி ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார் என்று சொன்னால், அது எனக்காக இருக்கலாம், என்னுடைய குடும்பத்துக்காக இருக்கலாம், அல்லது நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அந்த மனிதர்களுக்காக, அந்த நபருக்காக இருக்கலாம். அப்படிப்பட்ட வேலையிலே உதாரணத்துக்கு எனக்குள்ள விஷயமா இருந்தா கூட, அப்ப ஆண்டவர் வந்து நாளை காலையில் உங்களுக்கு ஒரு கார் தர்றேன் அப்படின்னு சொன்னாருன்னா, உடனே போன் போட்டு எல்லா ஊர்ல உள்ளவங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் எனக்கு கார் தரேன்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவர் எனக்கு கார் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவதற்காக அல்ல, அதை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை நடத்தும் வரை அந்த ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே போல ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறார். நான் ஜெபிக்கிறோம், ஒருவருக்காக ஜெபிக்கிறோம், நமக்கு தெரிந்தவர்களுக்காக, உறவினருக்காக, நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை குறித்து தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அந்த காரியத்தை குறித்து நாம் ரகசியம் பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் ரகசியம் பாதுகாக்கணும்? அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் அமைதி காக்க வேண்டும். சகரியாவுக்கும்
எலிசபெத்துக்கும் தூதன் மூலமாக, கபிரியேல் தூதன் மூலமாக தேவன் சொல்லிட்டார், உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா சகரியாவுடைய இது பிரச்சனை என்னன்னு சொன்னா, இவ்வளவு நாள் வயசாகி போச்சு, இவ்வளவு நாள் குழந்தை இல்லை, இப்போ நான் என்ன செய்ய, இப்ப தேவன் சொல்லிட்டார் கொடுக்குறேன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவன் செய்ய போற வேலை வெளியே வந்த உடனே ஊர் பூரா சொல்ல போறான். ஊர் பூரா சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வயசு இவ்வளவு ஆகி போச்சு, இனிமே உனக்கு ஒரு குழந்தை என்று சொல்லி குழந்தையா என்று கேட்டு அவர்கள் அதை அவிசுவாசமாக அந்த காரியத்தை பேசுவார்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடியினாலே, அவன் விசுவாசியாதபடியினாலே அந்த அந்த பகுதி அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த குழந்தையின் பிறப்பு மட்டுமல்ல, அந்த குழந்தை பேர் வைக்கும் நாள் வரைக்கும் அவருடைய நாவு கட்டப்பட்டு இருந்தது என்று பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா தேவன் ரொம்ப தெளிவான டைரக்ஷன் கொடுத்துதான் வந்து பேசுறாரு. கபிரியேல் தூதன் வந்து சகரியா இடத்துல பேசுகிறார். அப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் விசுவசியாமல் போனபடினாலே, விசுவசியாமல் என்று சொல்லும் பொழுது ரகசியம் காக்க வேண்டிய ஒரு காலம் என்று இருக்கிறது, அதை அவன் செய்ய தவறி விடுவான் என்கிற காரணத்தினால அவர் என்ன செஞ்சு, இன்ஃபர்மேஷன் இஸ் குட், பட் த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு கம் இன் டு ட்ரூ. அது வருவணும், அது உண்மையா அவன் கைக்கு வரணும். அது வருவதற்கு ஒரு தடை எங்கேயோ இருக்குது, வெளியே இருக்குது. ஏன்னு சொன்னா மோசே வரப்போறா தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பார்வன் என்ன செஞ்சான்னு சொன்னா, பிறக்கிற எல்லா 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் ஆத்துல போடு, நைல்ல போடுங்கன்னு சொல்லி சட்டம் போட்டான். அல்லேலூயா. தேவன் தாமே மோசையை காப்பாற்றி வளர்த்து கொண்டு வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இப்போ இயேசு பிறப்பதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானம் வர வேண்டும். அது தடுக்கப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா யோவான் ஸ்நானம் வரலன்னு சொன்னா இயேசு வர முடியாது. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய திட்டம் அப்படி இருக்குது. யோவான் ஸ்நானம் வர வேண்டிய வசனம் இருக்கிறது, வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய குரலாக அவன் வர வேண்டும். அவன் வந்து 6 மாசத்துல இயேசு வரணும். இதுதான் காட்ஸ் பிளான். இந்த பிளானை பிசாசு கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னா யோவானே வரவிட மாட்டான். அல்லேலூயா. அப்ப யோவான் வருவதற்கு எவ்வளவு காலம் தாழ்த்துக்கிறதோ அத்தனை காலம் இயேசு வருவதற்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த ரகசியத்தை மறைக்க வேண்டிய கட்டாயம் சகரியாவுக்கு இருக்கிறது. அவன் செய்யாதபடியினால அந்த குழந்தை வந்து அதுக்கு பேர் சூட்டும் நாள் வரைக்கும் அவனுடைய வாய் அடைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். அப்பதான் பேர் வைக்க, என்ன பேர் வைக்கணும்னு கேட்கும் பொழுது அவங்க ஒரு பேரை வைக்கிறாங்க. இவன் சொல்லுகிறான், யோவான் என்று பேர் வையுங்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவனுடைய நாவுகள் கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு அவன் பேசினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ தேவன் ஆவிக்குரிய தளத்தில் நாம் பிரவேசிக்கும் போது வெளிப்படுத்தி கொடுக்கிற காரியங்களை நாம் என்ன செய்யணும், அந்த ரகசியம் காக்கப்படுகிற நாள் வரைக்கும் நாம் அதை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33வது வசனம் பாருங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். அதாவது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப அந்த புளித்த மாவு எதுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொன்னா, அது என்ன செய்யணுமா, ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். அதாவது அந்த 3 படி மாவுல அதை அந்த புளித்த மாவு கொஞ்சம் தான், அந்த கொஞ்சோண்டு தான், அந்த பால்ல கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தயிர் விட்ட உடனே பால் முழுவதும் தயிரா மாறுறது போல, அந்த மாவுல கொஞ்சம் மாவு புளிச்ச மாவு சேர்த்த உடனே முழு மாவுமே புளித்து விடுகிறது போல இந்த தேவன் சில வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தை அது முழுவதுமாக தன்னுடைய பரிமாணத்தை எட்டும் வரைக்கும் என்ன செய்யணுமா, அடக்கி வைக்க வேண்டும். அதாவது தேவன், நீங்க ஆவிக்குரிய தளத்துல பிரவேசிக்கும் பொழுது தேவன் பேசுகிறார். ஆண்டவர் பேசிட்டாரு, இப்படி சொன்னார் சொல்லி ஊரெல்லாம் சொல்லுகிறதை தேவன் இந்த இடத்துல நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதுதான் அதை ஏன்னு சொன்னா, அந்த காரியம் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று வருகிறார். தேவனுடைய வசனம் நமக்கு வரும்போது அந்த வசனம் நமக்கு வாய்க்கணும். அதுக்காக தான் அவர் கொடுக்கிறாரு. அது நம்ம வாய்க்க பண்ணுவதற்கு தடையாக நாமே மாறிவிடக்கூடாது என்று கர்த்தர் அந்த நாளிலே சுட்டி காட்டுகிறார். அப்போ அதை ஒழித்து வைத்தாள். அப்ப முழுவதுமா புளிச்சதுக்கு அப்புறம் அந்த முழுமாவே எடுத்து அதை பிசைஞ்சு ரொட்டிகளாக சுட்டு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44வது வசனம்
மத்தேயு 13:44 என்ன சொல்லுகிறது பாருங்க. அன்றிய பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. 44 என்ன சொல்லுதுன்னா, தேவன் உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு விசேஷித்த வார்த்தை. அதை ரிசீவ் பண்ணணும்னு சொன்னா யூ ஹாவ் டு லூஸ் எவ்ரிதிங். ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு லூஸ் எவ்ரிதிங். அதாவது தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று என்ன செய்தான்? அந்த நிலத்தை வாங்கி கொண்டான். ஹல்லேலூயா. அந்த நிலத்தை நான் வாங்கி கொண்டான். அப்ப தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்க எவ்வளவு ப்ரெசிஷியா பாக்குறீங்க. அப்போ இது ஒரு ரொம்ப ஒரு விலை உயர்ந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதான் உணர்கிறது. அது இது விலை உயர்ந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. இதெல்லாம் வேண்டான்னு விட்டுருவீங்க என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தான். அவன் வந்து மிகப்பெரிய படிப்பாளி. அவன் ரோம குடியுரிமை உள்ளவன். அவன் பெரிய ஒரு வீரன், இளைஞன் கூட. எல்லாத்தையும் என்ன செஞ்சான்னு சொன்னா இயேசுவை அறிகிற அறிவுக்காக குப்பை என்று விட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த நாலேஜ் பார்க்கிறான். இயேசுவை அறிகிற அறிவு. அந்த இயேசுவை அறிகிற அறிவுக்கு அவன் அதெல்லாம் விட்டதுனால இயேசுவை அறிகிற அறிவை அவன் பெற்றுக்கொண்டான். பாருங்க, அதாவது இந்த வேதத்துல நியாயப்பிரமாணமும் இயேசுவும் எப்படி இணைஞ்சு வர்றாங்க. அதாவது இயேசு நியாயப்பிரமாணத்துல எவ்வாறெல்லாம் வெளிப்படுகிறார் என்பதை வேற யாரும் பேச முடியல. ஆனால் பவுல் பேசுகிறான். ஹல்லேலூயா. எப்படி பேசுகிறான்? அது வெளிப்பாடு கொடுக்கிறார். தேவன் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்நிய பாஷை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். சபைகளை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். அவன் முன்னாடி வைக்கிறார். இந்த பொக்கிஷம் உனக்கு வேணுமா? இல்ல உனக்கு ரோம குடியுரிமை வேணுமா? உனக்கு இது வேணுமா? அது வேணுமா? ஐஸ்வர்யம் வேணுமா? உலக பிரகாரமான இது எல்லாம் வேணுமா என்று ரெண்டையும் வைக்கிறாரு. அவன் எதை எடுத்துக்கொள்ளுகிறான்? இதை எடுத்துக்கொள்கிறான். இதெல்லாம் குப்பை என்று தள்ளி விடுகிறான். புதையல், அது வந்து புதையல். அது கிடைக்க முடியாத ஒரு புதையல். அந்த புதையலை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் இயேசுடைய காலத்துல அவன் அந்த எருசலேம் பகுதியில அவன் வாழ்ந்தவன் இல்லை. வேறு இடத்துல இருந்தவன். ஆனா இயேசு எப்படி அடிக்கப்பட்டார், எப்படி இயேசு சிலுவையில நொறுக்கப்பட்டார், இந்த எல்லா காரியங்களையும் அவன் விலாவாரியா எடுத்து சொல்லுகிற ஒரு பெரிய கிஃப்ட் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லாவற்றையும் தி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மனிதனாக அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த பொக்கிஷம், அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை அவன் பெரிதாக பார்த்தான். சகலத்தையும் இதற்காக அவன் விட்டு விட்டான் என்று பார்க்கிறோம். புதையலுக்காக எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக மத்தேயு 13:46 வசனம். 46 என்ன சொல்லுகிறது? அவன் விலையுயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அதான் தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு முத்துக்கு, விலையுயர்ந்த முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த முத்துக்காக அவர் எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கி கொண்டான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவன் நம்ம ஆவிக்குரிய தளத்துக்குள்ள போகும் பொழுது தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறான்னு சொன்னா அந்த வார்த்தையை நாம் உணர வேண்டும். அது எவ்வளவு முக்கியமான பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால், தேவனை நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்று அறிந்து கொண்டோமானால், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் குப்பை என்று தள்ளி நாம் என்ன செய்வோம்? அதை வாங்கி கொள்வோம். அது எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. கடைசியாக மத்தேயு 13:47 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதாவது மீன் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ நீங்க ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது என்ன நடக்குது? ஆவிக்குரிய தளத்திலே தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார்.
அதாவது தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறது மட்டும் நடக்கிறது இல்ல. இங்க உலகம் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க சில காரியங்களை ஆவிக்குரிய தளத்திலே வெளிப்படுத்தி கொடுக்கிறது. உங்களுடைய அறிவு வெளிப்படுத்தி கொடுக்கிறது. சத்துரு வெளிப்படுத்தி கொடுக்கிறான். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்குது. அதாவது கடல்ல ஒரு வலைய போட்டாச்சுன்னு சொன்னா அதுல பெரிய மீன், அதாவது 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போற மாதிரி ஒரு மீன் அதுல சிக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்கள் அவைகளும் அந்த வலையிலே சிக்கும். அப்போ எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டிய கட்டாயம் அந்த மீன் வலையை பயன்படுத்துகிறவனுக்கு இருக்கிறது என்று வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. நீங்க ஆவிக்குரிய தளத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா அதுல ஏகப்பட்ட எல்லா காரியங்களும் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய தேவை எது, அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆண்டவர் பவுலுக்கு முன்பாக வைத்தது போல இந்த உலகத்தின் காரியங்களையும் வைப்பார், ஆவிக்குரிய காரியங்களே வைப்பார். எது உங்களுக்கு வேணும் அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதே போல இன்னும் சொல்ல போனா சில காரியங்கள் தேவையில்லாத காரியங்கள், அதாவது பூஞ்சைகள் மற்றும் சாப்பிடக்கூடாத மீன்கள் என்று பல காரியங்களும் வலையிலே வந்திருக்க கூடும். அவைகளை பொறுக்கி எடுத்து தூர எரிந்து விட்டு எது தேவையோ, எது நமக்கு தேவை என்று விரும்புகிறோமோ, தேவன் அங்கீகரிக்கிறாரோ அவைகளை மட்டுமே நாம் வாரி எடுத்து பயன்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேவன் காட்சிகள் வழியாக பேசுவார் என்று சொன்னேன். அப்ப இந்த காட்சிகளை குறித்து ஒரு சில வரிகள் சொல்லி நான் இந்த நாளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது காட்சிகள் வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கப்பட வேண்டும். அதாவது நீங்க ஒரு காட்சியை பார்க்குறீங்கன்னு சொன்னா அந்த காட்சியை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு பாம்பு பார்த்தேன், ஒரு புறா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறது அல்ல. எதை தேவன் காட்டுகிறாரோ அந்த காட்சி வேதத்தின் அடிப்படையிலே எனக்கு என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், அந்த காட்சியை எனக்கு காட்டுவதன் மூலமாக தேவன் வேத வசனத்தின் அடிப்படையிலே எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று பார்த்து அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேத வசனம் நமக்கு எடுத்து காட்டாத, ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய முடியாத எந்த ஒரு காட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட காட்சியா அல்ல. அல்லையா? அந்த காட்சி அங்கீகரிக்கப்படாத தேவனால் கொடுக்கப்பட்ட காட்சியாக இருக்குமானால் அது வேத புத்தகத்துக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆவியானவர் எடுத்து கொடுப்பார். ஆவியானவர் எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது தேவனால் கொடுக்கப்பட்ட காட்சி அல்ல, தேவன் அங்கீகரித்த காட்சி அல்ல என்று நாம் பார்க்க வேண்டும். இதுவே இந்த நாளிலே ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிக்கிற நடைமுறைகள், அதில் பிரவேசித்து நாம் அதில் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நாளே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.